தங்கம், டாக்டர் சொல்லி தானே அனுப்புனாங்க. தடுப்பூசி போட்டா குழந்தைங்களுக்கு ஜுரம் வரும், அது 2-3 நாளைக்கு இருக்கும், குழந்தைங்களை மருந்து கொடுங்க, கவனமா பாத்துக்கங்கன்னு. திரும்ப இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போனா அவங்க என்ன தங்கம் சொல்லுவாங்க? திரும்பவும் மருந்து கொடுங்கன்னு சொல்லி தானே அனுப்புவாங்க. ஐயோ இப்ப என்ன மாமா பண்றது? 2 பேரும் இப்படி அழுதுகிட்டே இருக்காங்க. என்ன தங்கம், நீ தைரியமா இருந்தா தானே குழந்தைங்களை பாத்துக்க முடியும். நீயும் இப்படி கூட சேர்ந்து அழுதுகிட்டு இருந்தா உன்னையும் பிள்ளைங்களையும் விட்டுட்டு இப்ப நான் எப்படி வீட்டுக்கு போவேன் சொல்லு? இங்க பாரு தங்கம், உன் அம்மா வீட்டுல நீ இருந்ததெல்லாம் போதும். நீ நட, பிள்ளைங்களை எடுத்துட்டு நட, நம்ம வீட்டுக்கு போலாம். இந்த நிலைமையில உன்னையும் பிள்ளைங்களையும் விட்டுட்டு என்னால அங்க போய் நிம்மதியா இருக்க முடியாது. நீ வா, அங்க வந்தாலாவது நானாவது கூட இருந்து பாத்துக்குவேன், எனக்காவது நிம்மதியா இருக்கும். நட தங்கம், நம்ம போலாம். மடி அமுதா, பிள்ளைங்களுக்கு எப்படிமா இருக்கு? இன்னும் 2 அழுதுகிட்டு தான் இருக்குங்களா? அத்தை, நான் அமுதாவையும் குழந்தைங்களையும் எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு இருக்க அத்தை. ஐயோ என்ன தம்பி இது? 10-15 நாளைக்கு இங்க இருக்கட்டும்னு சொன்னீங்க, இப்ப திடீர்னு கூட்டிட்டு போறேன்னு சொல்றீங்களே. அது இல்லத்த, 2 பிள்ளைங்களுக்கும் காய்ச்சல் அடிக்குது. இவன் என்னடான்னா ஒரு பக்கம் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. இவங்களை இந்த நிலைமையில விட்டுட்டு என்னால அங்க போய் நிம்மதியா இருக்க முடியாது அத்தை. ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆனதுமே அங்க கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன். அப்புறம் சரி, உங்களுக்கும் கஷ்டமா இருக்கும், நீங்களும் குழந்தைங்களோட இருக்கணுமேன்றதுக்காக தான் இங்க அனுப்பி வச்சேன். ஒரு 10-15 நாளைக்கு இருக்கட்டும்னு தான் நினைச்சேன். இப்போ ஒரு 10 நாள் ஆகி போச்சு இல்லத்த. இப்போ இவங்க 2 பேருக்கும் உடம்பு சரியில்லை வேற. இந்த நிலைமையில இவங்களை விட்டுட்டு என்னால போக முடியாது அத்தை. கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க அத்தை, நான் உங்களை கூட்டிட்டு போறேன் அத்தை. ஐயோ அது இல்ல தம்பி, எனக்கு புரியுது. நீங்க குழந்தைகளை விட்டு எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரியாம எல்லாம் இல்ல. பிள்ளைங்களை அனுப்பி வைக்கிறதுலாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல தம்பி. ஆனா இப்படி திடீர்னு கூட்டிட்டு போறேன்னா, பிள்ளைங்களை அங்க கூட்டிட்டு போகும்போது ஒரு நல்ல நாள் நேரம் எல்லாம் பார்த்து அதுக்கு செய்ய வேண்டிய முறையெல்லாம் செஞ்சு கூட்டிக்கிட்டு போகணும் தம்பி. அதை விட்டுட்டு இப்படி அவசர அவசரமா கூட்டிக்கிட்டு போனா என்ன தம்பி அர்த்தம்? ஐயோ அத்தை, இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லத்த. என் பிள்ளைங்க என் வீட்டுக்கு வர்ற நாள் எந்த நாளா இருந்தாலுமே அது நல்ல நாள் தான். எந்த நேரமா இருந்தாலும் அது நல்ல நேரம் தான். அதெல்லாம் எதுவும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லத்த. அது மட்டும் இல்லாம நீங்க உங்க பேர பிள்ளைங்களுக்கு செய்ய வேண்டியதை நான் செய்ய வேண்டாம்னு சொல்லல. பிள்ளைங்களுக்கு எப்படியோ இன்னொரு 1 வாரத்துல பேர் வைக்க போறோம். அந்த நாள்ல நீங்க உங்களுக்கு என்ன விருப்பப்படுறீங்களோ அதை நீங்க செய்யுங்க. அதுக்கு நான் எதுவும் சொல்றது இல்ல. ஆனா இப்ப இந்த நிலைமையில பிள்ளைங்களை இங்க விட்டுட்டு போறது எனக்கு என்னமோ மனசு கேட்கலத்த. அதனாலதான் சொல்றேன், நான் கூட்டிட்டு போறேன் அத்தை. ஐயோ சரிங்க தம்பி, நீங்க இவ்வளவு தூரம் கேட்கும்போது நான் மறுக்கிறது சரியில்லை. நீங்க பிள்ளைங்களை தாராளமா கூட்டிட்டு போங்க. ஆனா இப்ப ராத்திரி ஆயி போச்சு. இந்த ராத்திரியில பிள்ளைங்களை எடுத்துட்டு போக வேண்டாம் தம்பி, எனக்கும் மனசு கேட்காது. அதனால இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீங்களும் இங்க பிள்ளைங்களோட இருங்க. நாளைக்கு காலையில விடிஞ்சதும் நீங்க பிள்ளைங்களை எடுத்துட்டு உங்க வீட்டுக்கு போங்க தம்பி. அதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எதுக்கு, நானே கூட பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்து உங்க வீட்டுல விட்டுட்டு வரேன். சரிங்க அத்தை. சரி, நான் இங்க இருக்கத்த. வீட்டுல அம்மாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வந்துடுறேன். சரிங்க தம்பி. செல்லுங்களா, என்னடா பாட்டி வீட்டை விட்டு போறீங்களாடா? இத்தனை நாள் என் 2 பிள்ளைங்களையும் தூக்கி எடுத்து கொஞ்சிட்டு இருந்துட்டேன். இனி நீங்க 2 பேரும் அந்த வீட்டுக்கு போயிட்டா இந்த பாட்டி எப்படி இருக்க போறனோ தெரியலையேடா. உங்க அம்மாவும் நீங்க 2 பேரும் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான்டா இந்த வீட்டுக்கே ஒரு வெளிச்சம் கிடைச்சது. 2 பேரும் அழுதுகிட்டும் சிரிச்சுக்கிட்டும் வீடே கலகலப்பா இருந்துச்சு. இனி நீங்களும் உங்க அம்மாவும் இந்த வீட்டை விட்டு போயிட்டா இந்த வீடே வெறிச்சோன் ஆயிருமேடா. அம்மா, நானும் பிள்ளைங்களும் அந்த வீட்டுக்கு போறதுல உனக்கு வருத்தமாமா? பின்ன வருத்தம் இல்லாம இருக்குமா மாமுதா? கஷ்டமா தான் இருக்கு. ஆனா என்ன, என்னைக்கா இருந்தாலும் நீ அந்த வீட்டுக்கு போய் தான் ஆகணும்.
இங்க பாரு, உனக்கே எந்த ஒரு நல்ல காரியமுமே நாங்க இருந்து பார்த்து எடுத்து செய்ய முடியாம போயிடுச்சு. ஆனா எங்க பேர பிள்ளைங்க விஷயத்துல நாங்க அப்படி இருக்க மாட்டோம். உனக்கு செய்ய முடியாம விட்டதையும் சேர்த்து எங்க பேர பிள்ளைங்களுக்கு நாங்க செய்வோம் மாமுதா. இனி பேரு வைக்கிற விழா வரட்டும். அப்ப என் பேர பிள்ளைங்களுக்கு எங்களால என்ன முடியுதோ அதை விட அதிகமாவே நாங்க செய்வோம். என்ன ஒண்ணு, என் ரெண்டு பிள்ளைங்களுக்கும் இப்படி காய்ச்சல் அடிக்குது. இந்த மாதிரி நேரத்துல கூட்டிட்டு போறேன்னு சொல்றாரு. எனக்கும் இங்க இருந்துகிட்டு மனசு கேட்காது. பிள்ளைங்க எப்படி இருக்குதுங்களோன்னு மனசு கிடந்து அடிச்சுக்கிட்டே கிடக்கும். அம்மா, ஐயோ அமுதா, இங்க பாரு, இப்ப நீ என்னத்துக்கு அழுகுற? நான் வருத்தப்படுறேன்னா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. என்ன இருந்தாலும் நீங்க எப்ப போறதா இருந்தாலும் எனக்கு வருத்தம் இருக்கிறது தான். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரி, நாளைக்கு கூட்டிட்டு போறேன்னு தம்பி சொல்லியிருக்காருல்ல, உனக்கும் பிள்ளைங்களுக்கும் வேண்டியதெல்லாம் மறக்காம எடுத்து வச்சுக்க. எதையாவது விட்டுட்டு போனாலும் பிரச்சனை இல்ல, நான் வந்து கொடுக்குறேன். இருந்தாலும் எல்லாம் வேண்டதெல்லாம் எடுத்து வச்சுக்க. மருந்தெல்லாம் மறக்காம எடுத்து வச்சுக்க. பிள்ளைங்களை நல்லா கவனமா பாத்துக்க. அங்க போய் ஆனா உன் மாமியார் இருக்காங்க, என்ன இருந்தாலும் அவங்க உன்னை நல்லா பாத்துக்குவாங்க, பிள்ளைங்களையும் பாத்துக்குவாங்க, எனக்கு தெரியும். இருந்தாலும் அங்க போய் கொஞ்சம் கவனமா பிள்ளைங்களை பாத்துக்க. நான் தினமும் வருவேன், நீ ஒன்னும் கவலைப்படாத, சரியா? சரிம்மா. சரி, காலையிலேயே தம்பி கூட்டிட்டு போறோம்னு சொல்றாரு. இப்ப பிள்ளைங்களை அனுப்பி வைக்கையில வெறுங்கையோட அனுப்பி வைக்க முடியாது. நகை நட்டு அது இதுன்னு பெரிய அளவுல செய்ய முடியலனாலும் அதெல்லாம் பேர் வைக்கும்போது செஞ்சுக்கிறோம். இப்போதைக்கு பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் பலகாரம், அப்புறம் கொஞ்சம் அரிசி பொடி, அப்புறம் கொஞ்சம் ராகி பொடி, இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு தேவையான சில பொருளுங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் என்ன எதுன்னு பார்த்து நான் எல்லாம் எடுத்து வைக்கிறேன், சரியா? நாளைக்கு போகும்போது எடுத்துக்கிட்டு போவோம். சரிம்மா. இந்த நாடகங்கள்ல என்னமா எப்ப பார்த்தாலும் அழுதுட்டே இருக்காவோ? என்ன கதை இது? கொஞ்சம் சந்தோஷமா சிரிச்சாப்புல எதையாச்சும் காமிக்கிறாவுளா? பெருப்பா இருக்குமா நாடகம் பார்க்க? சரி, அழுவுறதுனால நல்லா தாமா இவ அழுவுறா. இவ பேரு என்னமோ தானே, ஊர் வச்சியா இல்ல என்னன்னு தெரியலையே. எட்டி மழவட்டம், இவ பேரு என்னது டி? என்னம்மா? எட்டி, இதான் இந்த நாடகத்துல வரவ பேரு என்னதுன்னு கேட்டேன். அம்மா கொஞ்சம் போங்கம்மா. நீங்கள் நானே எங்கள் ரெண்டு பிள்ளைங்களுக்கு அங்கே தடுப்பூசி போட்டுட்டு வந்திருப்பாங்க. என்னாச்சோ ஏதாச்சோ இன்னும் கதிர ஒரு போன் கூட பண்ணலையேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு இப்போ நாடகத்தில் உள்ளவங்க பேர் தான் முக்கியம். இது என்னம்மா வம்பா போச்சு? இவ பேர பிள்ளைகளுக்கு தடுப்பூசி போட்டா என்ன நான் நாடகம் பார்க்கப்படாதா? போன் அடிக்குது, கதிராக தான் இருக்கும். ஆப்பா கதிரு, இவ்வளோ நேரம் உன் போனதாப்பா பார்த்துக்கிட்டே இருந்தேன். பிள்ளைங்களுக்கு தடுப்பூசி போட்டாச்சாப்பா? எப்படிப்பா இருக்கு? பிள்ளைங்க ரெண்டும் அழுவுதுங்களா? ஐயோ, என்னப்பா சொல்கிற? ரெண்டு பிள்ளைங்களுக்கு நல்ல காய்ச்சல் அடிக்குதா? ஐயோ, அது தடுப்பூசி போட்டால் அப்படிதான்ப்பா இருக்கும். ஐயோ, என்ன செய்ய? என்னப்பா அப்படியா? நாளைக்கே கூட்டிக்கிட்டு வரியா? ஐயோ, ரொம்ப சந்தோஷம்ப்பா. சரி சரி, அதுவும் நல்லது தான். பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லாதப்பா அங்கே இருந்தால் நமக்கும் மனசு கேட்காது பார்த்தியா? சரிப்பா, சரி சரி, நாளைக்கு காலையில் கூட்டிக்கிட்டு வா. சரி சரி, நான் எல்லாம் சுத்தம் பண்ணி ரூமெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சிடுறேன்ப்பா. சரிப்பா, சரி. என்னத்தி மறவட்டம், இத்தனை நேரம் என்கிட்ட எண்ணெயில போட்டு கடுகா பொரிஞ்சு தள்ளுன. இப்போ உன் மோவன் போன் போட்டதும் என்ன ஒரே சிரிப்பா இருக்கு. என்ன சொன்ன உன் மோவன்? ஐயோம்மா, கதிரு நாளைக்கு அமுதாவையும் பிள்ளைங்களையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரானா. அது என்னத்தி இது கொடுமை? அவங்க வீட்டுக்கு போய் முழுசா 10 நாள் கூட முடியல. 10 நாள் ஒழுங்கா கூட பிள்ளைங்களை வச்சு அதுகளை பாத்துக்கல. அப்புறம் என்னது அதுக்குள்ள அனுப்பி வைக்கிறாவோ? என்ன கதை இது? ஐயோம்மா, என்ன இருந்தா நமக்கு என்ன? எப்ப இந்த பிள்ளைங்க வீட்டுக்கு வரும்னு நான் காத்துக்கிட்டு கிடக்கேன். எப்படியோ கூட்டிட்டு வந்தா சரிதான். அது என்னத்தி மறவட்டம், உனக்கும் அவனுக்கும் வெளுவு இருக்கா இல்லையா? இது பிள்ளைகளை என்ன கூட்டிட்டு வரதுன்னு லேசப்பட்ட காரியமா? அதுக்குன்னு சாஸ்திரம் இருக்கு, சடங்கு இருக்கு, செய்ய வேண்டிய முறையெல்லாம் இருக்கு. அதெல்லாம் செஞ்சு நகனட்டெல்லாம் போட்டு தந்துட்டு பிள்ளைகளை அனுப்பணும். இப்படி திருப்பி கூட்டி கொண்டு வந்தா அதுங்க என்ன செய்யுங்கன்னு வேண்டாம்? ஐயோம்மா, முறையாவது நகையாவது நட்டாவது அதெல்லாம் எதையுமே என் மவனும் எதிர்பார்க்கல, நானும் எதிர்பார்க்கல. பிள்ளைங்க ரெண்டு இந்த வீட்டுக்கு வந்தா போதும் எங்களுக்கு. இவ என்னமா இப்படி சொல்லுதா? ஏதாவது முறையகிரியே செஞ்சு அனுப்புங்க. அதுல அது நொட்டை இது நொட்டைன்னு எதையாவது குட்டத்தை கண்டுபிடிச்சு உரண்டை இழுப்போம் பொழுது போவோமேன்னு பார்த்தா இவ என்னமா இப்படி பேசிக்கிட்டு கிடக்கா? ஐயோ, விளங்காதவளா இருப்பா போல. அம்மா அம்மா, இனி எங்களுக்கு யாருமா இருக்கா? எங்களுக்கு
விட்டு போயிட்டீங்களேம்மா. அம்மா சக்தி அழாதடா, எந்திரிடா. அண்ணே, நம்ம அம்மா அண்ணன், நம்ம 4 பேத்தையும் வளர்க்கறதுக்கு நம்ம அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கன்னு. ஆனா 4 ஆம்பளை பசங்க இருந்து நம்ம அம்மாவை நம்மளால காப்பாற்ற முடியல. என்ன டே சக்தி, நம்ம என்னடா பண்றது? எல்லாம் பண்ணிட்டோம், காசு கூட எப்படியோ ரெடி பண்ணி கொண்டு போய் கட்டிட்டோம். அதுக்கப்புறமும் நம்ம அம்மா நம்மளை விட்டு போகணும்னு இருந்தா அதுக்கு நம்ம என்னடா பண்ண முடியும்? எல்லாம் விதிடா சக்தி. நம்ம அழுது இப்ப எதுவும் ஆக போறது இல்லடா. நீ வாடா. இல்லைன்ன, எல்லா தப்பும் நம்ம மேலதான். நம்ம 4 பேர் இருக்கோம், ஆனா 4 பேரும் 4 மூளைக்கு வேலை அது இதுன்னு ஓடிக்கிட்டு தான் இருந்தோமே தவிர யாராவது ஒருத்தராவது அம்மா பக்கத்துல உட்காந்து அம்மா உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கு, ஏதாவது பிரச்சனை இருக்கா, ஏதாவது கேட்டிருப்போமான்னு இல்ல. ஒருவேளை அப்படி உட்கார்ந்து பேசியிருந்தா அம்மாவுக்கு ஒருவேளை ஏதாவது பிரச்சனை இருந்தா அது நம்ம முன்னாடியே கூட கவனிச்சு அம்மாவை காப்பாத்தி இருந்திருக்கலாம்லண்ணே. சக்தி, நீ தேவையில்லாம எதையும் யோசிச்சு இப்படி வருத்தப்படாதடா. இப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி நம்ம எதையுமே யோசிச்சு எந்த பிரயோஜனமும் இல்லடா சக்தி. அம்மா, எங்களை மன்னிச்சிருங்கம்மா. நாங்க தான் காரணம். உங்களுக்கு இப்படி ஆனதுக்கு காரணமே நாங்க தான்மா. நாங்க உங்களை சரியா கவனிக்காம போயிட்டோம்மா. எங்க 4 பேத்துக்கும் என்ன வேணும் எல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சீங்க. ஆனா வயசானதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு 4 பசங்க இருந்துமே என்ன ஏதுன்னு கேட்காம போயிட்டோமேம்மா. எல்லாத்துக்கும் நாங்க தாம்மா காரணம். எங்களை மன்னிச்சிருங்கம்மா. அஸ்வின், என்னடா பண்றது? இவனை பாருங்கடா, அழுது அழுது இவனுக்கு ஏதாவது வந்துட போகுதுடா. கூப்பிடுங்கடா, நம்ம போவோம். அங்க வீட்டுல குழந்தைங்களை வச்சுக்கிட்டு அவங்க தனியா இருப்பாங்கடா. நம்ம 4 பேரையும் இன்னும் காணமேன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. வாங்கடா போவோம். நீ சக்தி, டேய், நம்ம அம்மா நம்மளை விட்டு எங்கேயும் போகலடா, நம்ம கூட தான் இருக்காங்க. நம்ம அம்மாவால நம்ம 4 பேத்தையும் விட்டுட்டு எங்கேயும் போகவும் முடியாது. அவங்க நம்ம 4 பேத்து கூடயே தாண்டா இருப்பாங்க. நீ வாடா, எந்திரிச்சு. தந்தை பேர் சொல்லும் பிள்ளை தூரம் பிரிவில்லை கலங்காதே என் கண்ணே உலகம் விளையாட உன் கண்ணே காலம் கரைதோடும் உன் வாழ்வே துணை சேரும் வேண்டும் நானும் பிள்ளை. வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோல நாங்க உங்களை பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.